இன்றைக்கி பெங்களூர் ரோஸும் பேபி பர்த் ஃப்ளவர்ஸும் வச்சு ஒரு ரிசப்ஷன் மாலை எப்படி ஈஸியாக டைப் பண்ணலான்னு பார்க்கலாம். இது சாமிக்கும் நம்ம போட்டுக்கலாம். நான் சாமிக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இதுக்கு பேபி பர்த் கிடைக்கிது இல்லையா, ஒரு 100 ருபீஸ்க்கு இந்த மாதிரி பஞ்சாக வாங்கிக்கலாம். கொஞ்சம் பெங்களூர் ரோஸ் வாங்கிட்டு அந்த ஹெட் பார்ட்டை மட்டும் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஹெட் பார்ட்டை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மாலை கோக்கிறதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேபி பர்த் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அந்த ஸ்டெம் நிறைய இருக்கும். அந்த முனைய இருக்கிற அந்த ஒயிட் பேபி பர்த்தை மட்டும் கொஞ்சம் பஞ்சாக நம்மளுக்கு மாலைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா வேலை ரொம்ப ஈஸி தான். நம்ம கட்ட போகிறதில்ல, கோக்க தான் போகிறோம். ஈஸியாக மெத்தட் சொல்லித்தரேன். இந்த பேபி பர்த்தை பஞ்சாக எடுத்துக்கிட்டு பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூவை கட்டலாம், அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பியும் ஒரு பஞ்ச் எடுத்துகிட்டு அதே மாதிரி பூ கட்டுற மாதிரி கேப் விட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறோமோ கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படும். அந்த மாதிரி கேப் விட்டு கட்டிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி கட்டினோம்னா நம்ம அதில் கட் பண்ணிவிட்டு நம்ம கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நான் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். அதை இந்த மாதிரி தனியாக கட்டினதுலேருந்து அந்த கேப் விட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தனி பஞ்சஸாக வந்துடும். கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஏற்கனவே பெங்களூர் ரோஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம கோக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு நூல் எடுத்துக்கிட்டு அந்த பெங்களூர் ரோஸோட அந்த ஸ்டெம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் கட்டி விட்டுக்கலாம். ஏன்னா கீழே போகாமல் இருக்கும். நம்ம கோக்கும்போது நல்லா டைப் பண்ணி கோத்து எடுத்துக்கிட்டு ஊசியை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பேபி பர்த் நம்ம கட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து 4 இல்லை 5 நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒன்று அந்த சைடு எல்லாம் ஆப்போசிட் டைரெக்ஷன் பார்க்குற மாதிரி ஒரு பூ விரிஞ்சிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒன்றா கோப்போம். பாருங்கள், நான் 3க்கு ஃபஸ்ட்டு 1 கோத்தேன், அதுக்கு அடுத்தது 1 கோத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு அதை எடுத்துகிட்டு அடுத்தது கோக்க போயிருக்கேன். அடுத்ததும் கோத்தாச்சு. இந்த மாதிரி கீழே லைனில் ஒரு 5 கோத்தோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பஞ்சாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தாலும் ரொம்ப பூ வந்து ஒயிட்டாக நிறைய அழகாக தெரியும். கோத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெங்களூர் ரோஸை கோத்து உள்ளே எடுத்து விட்டுடலாம். இது வந்து ஆல்டர்னேட்டாக இதே மாதிரி ஒன்றா நம்ம கோத்துட்டு வர போகிறோம். இதுதான் ப்ராசஸ்ஸு. இந்த மாதிரி பேபி பர்த் ஒரு பஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் ரோஸு, இந்த மாதிரி மாற்றி கோத்துட்டு வர போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் பிரகாரம் கோத்துக்க வேண்டியது தான். கோத்தாச்சு. நான் பேபி பர்த் கோத்துட்டேன். திருப்பியும் பெங்களூர் ரோஸ் கோத்துருக்கேன். பேபி பர்த் அரேஞ்ச் பண்ணுறோம். அடுத்தது பெங்களூர் ரோஸு. இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ லென்த்து வேணும்னு நினைக்கிறோமோ அந்த லென்த்துக்கு 8 பூ இல்லை 10 பூ 11 பூ, அது அவங்களோட லென்த்தை பொறுத்து பூவை கோத்துக்கலாம். நான் ஒரு சைடுக்கு நான் கோத்து காட்டுறேன். அடுத்த சைடும் இதே மாதிரி 2 சைடு தேவை இல்லையா, அதே மாதிரி கோத்துக்கலாம். பேபி பர்த் கோக்குறோம், திருப்பி பெங்களூர் ரோஸ் எடுக்கிறோம். அந்த பேபி பர்த்தை அந்த 4 இல்லை 5 எதழ் வர மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சுட்டு கோத்து எடுத்துக்கிறோம். இது ஒரு 1/2 ஹவர்லேயே நம்ம முடிச்சுடுவோங்க. ஆனால் ஒரு கிராண்ட் லுக் இருக்கிற ஒரு மாலை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். அந்த டைம் போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது மாலை கட்டுற மெத்தட் கூட கிடையாது. அந்த மெத்தட்லேயும் கட்டலாம், அது இன்னமும் அழகாக இருக்கும். அது நம்ம அடுத்த வீடியோஸில் எப்பயாவது வரும்போது பார்க்கலாம். இது கோக்குற மெத்தட் தான். ஈஸியாக யார் வேணால் இதை செஞ்சிடலாம். அதனால் அந்த பேபி பர்த்தை கட்டிட்டு அதை ஒரு அழகாக பூ மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பெங்களூர் ரோஸை அதில் நடுவில் கோக்குறோம். அவ்வளோதான். இது ரிப்பீட் ப்ராசஸ் தான். பேபி பர்த்தை கோக்குறோம், அகெயின் பெங்களூர் ரோஸ், பேபி பர்த்தும் பஞ்சாக கோத்து விடுறோம், அதுக்கப்புறம் பெங்களூர் ரோஸ். அந்த மாதிரி லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக கோத்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், அடுத்த சைடும் நான் கோத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கீழே வந்து நம்ம சுங்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு முத்து கோத்துட்டு ஒரு பெங்களூர் ரோஸை கீழே வச்சுட்டேன். கீழே விழாமல் இருக்கும் அந்த முத்து கோத்ததுனால. அதுக்கப்புறம் பேபி பர்த்தை நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரியே ஒரு 5 டைட்டாக அதுக்கு அந்த பெங்களூர் ரோஸ்க்கு மேலே தெரியறதுக்கு அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 இல்லை 8 முத்து கோத்தோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி நான் 3 ரெடி பண்ணிக்கிறேன். சுங்குக்கு கீழே கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பேக் சைடுக்கும் முத்து கொஞ்சம் கோத்து வச்சுக்கிட்டேன். அந்த சுங்கை கீழே சைடு அட்டாச் பண்ணிடணும். மேலே விட்டுருக்கிற நூலில் பேக் சைடு முத்து அட்டாச் பண்ணி விட்டால் ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ரைடல் மாலை ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே கோக்குற வேலை தான். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் ஈஸியாக கட்ட முடியும். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ.